வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் வைத்து வாக்களிக்கலாம் என சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது ஆவது: நாடாளுமன்ற தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. எனவே தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் அவர்கள் வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அளிக்க வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையை அளிக்க இயலாத வாக்காளர்கள் அவர்களின் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக பின்வரும் மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது. அதன் விவரம் வருமாறு: ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை அதாவது பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய அல்லது மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள், நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற அல்லது சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை, இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்து வாக்களிக்கலாம். வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள பூத் ஸ்லிப்பை வைத்து வாக்களிக்க முடியாது. தகுதியுடையவர், இதேபோல ஒரு வாக்காளர் வேறொரு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருப்போரே ஆனால் அந்த அடையாள அட்டையையும் இந்திய தேர்தல் ஆணையம் காட்டும் ஆவணமாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த வாக்காளருடைய பெயர் அந்த வாக்குச்சாவடிக்குரிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்ட மேற்கூறிய எந்த ஒரு அடையாள ஆவணம் வைத்திருப்பதால் மட்டுமே ஒரு வாக்காளர் தனது வாக்கை செலுத்த முடியாது. அவருடைய பெயர் அவர் வாக்களிக்கும் வாக்குச்சாவடி பட்டியலில் இருந்தால் மட்டுமே வாக்கு செலுத்த தகுதியுடையவர் ஆவார். இதேபோல 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 20A பிரிவின் கீழ் பதிவு பெற்றுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவர்களின் கடவுச்சீட்டில் உள்ள விவரங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களின் அசல் கடவுச்சீட்டின் அடிப்படையில் மட்டுமே வேறொரு அடையாள ஆவணமும் இல்லாமல் அவர்களின் அடையாளம் வாக்குச்சாவடியில் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவரும் வாக்களித்து இந்திய நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கவும். லீவு தானே என்று வீட்டில் இருந்து விடாதீர்கள். உங்கள் ஓட்டினையும் உங்கள் உரிமையையும் விட்டு கொடுக்காதீர்கள். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா. நன்றி.